மகரிஷி. என் பெயர் நாரதன். நீங்க நாரதன். பிரம்மச்சாரி. கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை. நாரம் என்றால் தண்ணி, தறி என்றால் பறப்பது. நாரதர் பிறந்த உடனே கன்னியாகுமரி நாட்டில் 12 ஆண்டுகளாக இருந்த மழை இல்லாமல் இருந்த வறட்சி போகியதாம். அதற்கு காரணம் நானே. மழை நீங்க வந்தோன்னா மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சு. சரி சரி சரி. நீங்க வந்தோன்னா மழை வந்துச்சு, அதனால இங்க வந்துருக்கீங்க. இங்க சத்தம் கேட்டுச்சு வந்தேன். எங்க வந்திருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா சத்தத்தையுமா கேட்க முடியுது? அதான் சொல்லுங்க. குயில் தான் கூவுது. ஆமா ஆமா, அது குயிலு கூவும், மத்ததும் கத்து. குயிலு கூவுனா அது கொஞ்சம் இனிமையா இருக்கு. ஒரு பாட்டு சொல்லுவா, வாய்த்த திருநாகை வாகான தேவர் அடியால் பாவழுத்த நாவெடுத்து பாவாடினால் எட்ரா கழுதையினுடைய பட்டு கண்ணு சாட்டை எடுத்து அடிக்கணும்னு சொல்ல ஒரு பாட்டு இருக்கு. அப்படின்னா கழுதை கத்துன மாதிரி இருந்துச்சு அவ பாடின பாட்டு. அது மாதிரி எல்லா சத்தத்தையும் கேட்க முடியாதுல்ல. அது அப்படி ஒரு சத்தத்துல ஒரு இனிமையான சத்தம் இருக்குல்ல. இருக்குல்ல. இனிய உளவாக இன்னாத குரல். கனி இருப்ப காய்க ஒரு தட்டு. எது கனி எது காய்? கனி வந்து பழம். பழம்னா என்ன, கனினா என்ன? ஐயா, பழம்னா பழம், கனினா எலுமிச்சை கனி. அதுதான் கனியா? ஆமா. பழம்னா எது? பழம்னா வாழைப்பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு. வாழைப்பழம்னா நிறைய வந்துருச்சு வகை வகையா. எதை பழம் வாங்கிட்டு வாங்கினா எதை வாங்கணும்? பழம் வாங்கணும்னா பெரும்பாலும் நிறைய பழம் வாங்கிட்டு வாங்க. வாழைப்பழம் தான் நிறைய வாங்க. ஒண்ணு பழத்துல எந்த பழம்? ஆமா இருக்குல்ல, அப்படி கேட்கணும். போய் பழம் வாங்கிட்டு வாங்க, 2 பழம் கொடுங்க. என்ன பழம் வாங்கணும்? பழம் வேணா அவங்க வாங்குறது சாப்பிடறது தக்கனாலும் வாங்குவாங்க. அது இல்லையா, பொதுவான பேர் இருக்குல்ல. இப்ப கோழி கூவிருச்சுன்னு சொல்றான், அது உண்மை. கோழியா கூவுது? அது எப்படி கோழி கூவும்? கோழிங்கிறது யாருக்கு உள்ள பேரு? கோழி வந்து பெண்ணுக்கு. அப்படி கிடையாது, பெட்டை ஆண் 2 இருக்கு. கோழி என்பது பொது சொல். மாடுனாலும் பொது சொல். எரும மாடு பசு மாடு வித்தியாசம் இருக்குல்ல. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் வழியிருந்து வானவரை அழைப்பர். வானவர்கள் வந்து வந்து காயசக்தி விளைப்பர். தேனருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும் கூணல் பிரமிடித்த குற்றால திரிகூட மலையங்கள் மலையேன்னு திரிகூட ராசப்பக்க விநாயகர் பாடுறார் குற்றால குறவஞ்சி நூலிலே. சரி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். மந்தினா என்ன? வானரம்னா என்ன? வானரங்கம் கனி கொடுத்துனா மலை. இரியா அவசரப்படாத. வானரம்னா குரங்கு. எங்க இதுனா மந்தினா? மந்தினா அது குரங்கு இல்லையா? 2 குரங்கு தான். 2 குரங்கு நான் பாடுவாங்க. அதான் நீங்க அப்படி சொல்லவும் நான் நினைச்சேன் வானரம்னா அப்படி கொடுத்து பழம் கொடுத்துச்சு குரங்கு போய் கடிச்சிருச்சு அப்படின்னு. வானரம்ங்கிறது ஆண் குரங்கு. ஓ. மந்திங்கிறது பெண் குரங்கு. ஓ அப்படியா? அர்த்தம் இருக்குல்ல. வானரம்னா ஆண் குரங்கா? ஆமா. மந்தினா பெண் குரங்கு. நானே எனக்கே தெரியல. நீதான் நானும் ஆண் குரங்குதான். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லப்படுது விஞ்ஞானம். ஆமா. ஆனா ஒரு காலம் பாரு விஞ்ஞானம் தம்பிச்சு போகும்னு ஐயா விவேகானந்தரே சொல்லி வச்சிருக்கிறார். என்ன சொன்னாரு? இப்ப நின்று திடீர்னு மின்சாரம் இருள் வந்துருச்சா? ஆமா. அப்ப இதை நம்பி இலை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல வழக்கம் சொல்லுவாங்கல்ல, இதை நம்பி இலை போடாதீங்க, வேற விளக்குது வச்சுக்கங்கன்னு. அந்த காலத்துல தீப்பந்தம் வச்சுக்கிட்டு இருந்துச்சு, வச்சுதான் உலகமெல்லாம் இயங்கி கொண்டிருந்தது. ஆமா. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில மின்சாரம் வந்துருச்சு. விவேகானந்தர் சின்ன பிள்ளையில அவங்க அம்மாட்ட போய் சரி சொன்னாரா, அவங்க அம்மாட்ட புவனேஸ்வரி மாதா கிட்ட, அம்மா நான் சாமியாரா போக விரும்புறேன், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்படின்னு விவேகானந்தர் போய் கேட்டுக்கார அம்மாட்ட. ஆமா. விவேகானந்தர் கேட்டவொடனே அவங்க அம்மா போன்னு சொல்லல, போகாதேன்னு சொல்லல. பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு, எடுத்துட்டு வாப்பான்னாங்களாம். சரி. அவர் போய் கத்தி எடுத்தாந்து கொடுக்குறாரு. வாங்கி வச்சுக்கிட்டு போன்ட்டார். இப்ப சாமியாரா போகணும்னு கேட்டாரு. அதை பத்தி அப்புறம் பேசுவோம் போங்கன்ட்டு. ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து கேட்கிறாரு, அம்மா நான் சாமியாரா போகணும், உத்தரவு கொடுங்க. அதே மாதிரி பக்கத்து அறையில் ஒரு கத்தி இருக்கு, போய் எடுத்துட்டு வாப்பான்னா. எடுத்தாந்து கொடுத்தாரு. வாங்கி வச்சுட்டு ஒண்ணுமே சொல்லல, போய் ஒண்ணுமே சொல்லல. இப்படியே 1 நாள் 2 நாள் இல்ல 99 நாட்கள் நடக்குது. ஓ. எடுத்தாந்து கொடுக்க வாங்கி வச்சுட்டு போக சொல்லிட்டா. கடைசி வரைக்கும் அந்த அம்மா உத்தரவு கொடுக்கல. 100வது முறையா போய் அதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நான் ஜாமியாரா போகணும், உத்தரவு கொடுங்க. சரி போ, அந்த அறையில கத்தி இருக்கு, எடுத்துட்டு வாங்கன்னா. அவரும் போய் கத்தியை எடுத்தாந்து கொடுத்தாரு. இப்ப நீ ஜாமியாரா போகலாம்னா. 99 தரம் சொல்லாத ஒரு விஷயத்த 100வது முறை அந்த தாய் சம்மதிக்கிறா. குழந்தை தான் பெற்ற புள்ள சாமியாரா போக. ஓஹோ. என்ன அர்த்தம் தெரியுமா? அதை சொல்றத 100 தடவை மயம் கேட்டிருக்கேன். அதான் அர்த்தம். சொல்லு பேச்சு கேட்கறதான் பிள்ளைக்கு அர்த்தம். அதான் உண்மை. ஆனா இன்னொரு அர்த்தம், கத்தி எடுத்தார சொன்னால கத்தியில இருக்கு கவனம். கத்தியை கொண்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் கூர்முனை தாய் பக்கமா இருந்துச்சு. வாங்கி வச்சுட்டு ஒத்துக்கல. கடைசியா 100வது முறை கொடுக்கும்போது கூர்முனை தம்பக்கமும் அடிப்பக்கம் தாய் பக்கமா கொடுத்தா. இப்ப சொன்னா, மகனே உனக்கு ஏன் இத்தனை நாள் பறிச்ச? ஒரு சாமியாரா போறவன் தனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தாம மற்றவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்.
கத்தி உன் பக்கம் இருந்து உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அது இல்லாம நீ 99 முறையும் உன் பக்கம் பாதுகாப்பு வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு கூர்பகுதியை வச்சா பாரு, அதுல உனக்கு தெளிவில்லை, தெளிவாகட்டும் இவ்வளவு நாள் வச்சேனார். அப்ப தெளிவும் பெரிய விஷயம் இல்லையா, சிந்தனையும் எவ்வளவுக்கு சுதாரிப்பா கவனமா இருக்கான்னு அது பெரிய விஷயம் இல்லையா, பக்குவப்படுத்துறது. பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மட்டும்தான் இது புரியும். ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வரைபடத்தை, உலக வரைபடம் இருக்குல்ல, சரி, ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்ன, மேப், பளிச்சுன்னு வருது பாருங்க, MAP. சரி, அந்த வரைபடத்தில் வாத்தியார் கேட்கிறாரு, தம்பி ஐயா விவேகானந்தரை கூப்பிட்டு, சரி, இந்த மாநிலம் எந்த இடத்துல இருக்குன்னு. அவர் ஒரு இடத்தை காட்டுறாரு, இங்கதாங்க இருக்கு இந்த மாநிலம். இல்லேன்னு வாத்தியார் மறுக்கிறாரு. சரி, இல்ல அதுதாங்க நீங்க கேட்ட மாநிலம், இல்லேன்னு மறுக்கிறாரு. அதுதான் சொல்றாரு. கோவம் வந்து வாத்தியார் அடிக்கிறாரு, மாணவனை விவேகானந்தரை அடிக்கிறார். விவேகானந்தர் என்னதான் அடிச்சாலும் நீங்க அடிக்கிறதுக்காக நான் மாத்தி சொல்ல மாட்டேன், அதுதான் நீங்க கேட்ட மாநிலம் உறுதினாரு. சரி, அப்பவே வாத்தியார் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாக்குறாரு, விரிச்சு பாக்குறாரு, பரிசோதனை பண்றாரு. ஐயா விவேகானந்தர் சொன்னதுதான் சரியா இருந்தது. சரி, அந்த உடனே விவேகானந்தர் அவரே மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நண்பர்கள் ஆனார்கள். இப்ப வீட்டுக்கு போறாரு. அப்பவே வாத்தியார் சொல்றத மாணவன் கேட்டிருக்கா, மாணவன் கேட்டத வாத்தியார் கேட்டிருக்காரு, சரின்னு. இப்ப அப்படியா இருக்கு. இப்ப வீட்டுக்கு போனோட மாணவனை பார்த்து, தன் மகனை பார்த்து, அம்மா புவனேஸ்வரி மாதா கேட்கிறா, என்னடா மகனே சோகமா இருக்கே, முகமெல்லாம் மாற்றமா இருக்கு. அம்மா வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டார், நான் சரியா சொன்னேன், சொன்னு ஏற்காம என்னை போட்டு அடிச்சு விட்டாருமா, அதான் மனசு வருத்தம். சரி, பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அடிச்சாலும் நீ மாறாமல் உறுதியாக நீ சொன்ன சொல்ல இருந்ததுனால எப்போதுமே நீ எடுக்கிற கொள்கை நீதி நியாயமா இருந்தா எதற்காகவும் வழுவாதே, உண்மை நேர்மையாக இருக்க பழகுன்னு விஷயம் இல்லையா. எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, ஆமா, நல்லவர் அன்னை வளர்ப்பினிலே, தாயை போல புள்ள, மூளை போல சேலை, மண்ணு எப்படி இருக்கோ அது போலதான் வளரக்கூடிய பயிர் தரம் இருக்கும். உண்மை. நல்ல குடும்பத்து பிள்ளையினுடைய தரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பவே நல்ல குடும்பத்துல போந்தானா அவன் நல்லவைய, நல்ல நடைமுறை பழக்கத்தை சரியா இருந்தானா சரி. நடவுடை சொல்லுன்னா சொல்லுவா, நல்ல பிள்ளைக்கு புள்ள வந்திருக்க பாரு, அதை சொல்லு அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாதுல்ல.